கடந்த பல வாரங்களாக தேவனுடைய ராஜ்யத்தை புரிந்து கொள்ளுங்கள், த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த கிங்டம் ஆஃப் காட் என்கிற ஒரு கான்செப்ட்ல, ஒரு தலைப்புல நாம் இங்க செய்திகளை வழங்கி கொண்டு வருகிறோம். இந்த செய்திகள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்முடைய யூடியூப்லேயே அது டெலிகாஸ்ட் பண்ணி கொண்டிருக்கிறோம். இந்த செய்திகள் ஏன் நாம் மிக முக்கியமாய் கேட்க வேண்டியதாக இருக்கிறது என்று சொன்னால், உலகம் முழுவதும் மனிதன் இன்றைக்கு ஒரு 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 கட்டத்துல நீங்க பார்க்கலாம், ஒரு ஆஸ்பெக்ட்ல நீங்க பார்க்கலாம், உலகம் முழுவதும் இருக்கிற மனிதனுடைய காமன் ப்ராப்ளம், பொது பிரச்சனை என்னன்னு சொன்னா, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம். இது வந்து என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் மனுஷன் கவலைப்படுகிறவனா இருக்கிறான். இந்த கவலை இந்தியாவில் ஆப்பிரிக்காவில் மட்டும் இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வளர்ந்த நாடுகளையும் வளராத நாடுகளையும் வளர்ந்து வருகிற எல்லா நாடுகளையும் வீடுகளையும் இந்த பிரச்சனை இருக்கதான் செய்கிறது. சோ உலகம் முழுவதும் பெரிய வல்லரசு நாட்டிலையும் இந்த பிரச்சனை இருக்குது, பொருளாதார குறைவா இருக்கிற நாட்டிலையும் இந்த பிரச்சனை இருக்குது. உலகத்திற்கு எல்லா மனுஷனும் இந்த பிரச்சனைக்குள் சிக்கி கொண்டிருக்கிறான். இந்த பிரச்சனை இன்னைக்கு நேத்து வந்ததா என்ன பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த பிரச்சனை இன்னைக்கு நேத்து வந்த பிரச்சனை கிடையாது. மனிதன் தோன்றின நாள் முதற்கொண்டு இந்த பிரச்சனைகள் உலகத்தில் விஸ்வரூபம் எடுத்துக்கொண்டிருக்கிறது. இந்த பிரச்சனை வர வர அதிகமாயிட்டா இருக்கு தவிர இந்த பிரச்சனை குறைஞ்ச பாடு கிடையாது. சோ நிறைய படிப்பு வந்திருக்குது, நிறைய டெக்னாலஜி வந்திருக்குது, நிறைய பணம் வருது, எல்லா வசதிகள் எல்லாமே டெவலப் ஆயிட்டு வருது. பட் ப்ராப்ளம்ஸ் கூடவே பெருகிட்டு வருது, ப்ராப்ளம்ஸும் அதிகமாயிட்டே தான் இருக்குது. அப்ப இந்த பிரச்சனையை சால்வ் பண்றது தான் எல்லாருமே போராடின்னு இருக்கிறாங்க. இந்த பிரச்சனை இருந்து வெளியே வரணும், கவலை இல்லாத ஒரு பிரச்சனையா இருக்கணும், இந்த மாதிரி நீட்ஸ் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி தேவைகளோடு இருக்கக்கூடாது, இதுல இருந்து வெளியே வரணும்னு சொல்லி மனுஷன் எடுக்கிற எஃபோர்ட், மனுஷன் எடுக்கிற முயற்சிகளை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஆச்சரியப்படுவீங்க. ரெஸ்ட் இல்லாம ஒர்க் பண்றான், டே நைட் ஒர்க் பண்றான், கண் முழிச்சு வேலை பார்க்கறான், சாப்பிட நேரம் இல்ல, தூங்க நேரம் இல்லாம மாடா உழைக்கிறான், கடைசியில ஓடா தேஞ்சு போயிடுறான். மனுஷன் கொடுக்கிற எஃபோர்ட் ஒரு பக்கம் இருக்கட்டும், அரசாங்கங்கள் கூட எஃபோர்ட் கொடுக்குது. அரசாங்கம் கூட என்னென்ன பண்ணு பாருங்க, மனுஷன் இந்த பிரச்சனை வெளியே வரும் சொல்லி அரிசி பருப்பு அவங்களுக்கு வேலை என்னென்ன கொடுக்கணுமோ அவங்களால முடிச்சது கொடுக்குறாங்க. சம்டைம் வீடு கூட கட்டி கொடுக்குறாங்க மக்களுக்கு, இந்த மாதிரி நெருக்கடியோல இருக்கக்கூடாதுன்னு சொல்லி. பட் ப்ராப்ளம் வந்து கவர்மெண்டாலையும் இந்த பிரச்சனை தீர்க்க முடியல, தனிப்பட்ட மனிதனாலையும் இந்த பிரச்சனை தீர்க்கப்பட முடியல. ஆனா மனுஷன்